எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் டைம் அண்ட் ஒர்க்கில் செகண்ட் வீடியோ இது, ஓகேங்களா. டைம் அண்ட் ஒர்க்கில் ஃபஸ்ட் வீடியோ அப்லோட் ஆகிருக்கும் பாருங்கள். இதில் வந்து ரெண்டாவது வீடியோ. ஃபஸ்ட்டு வீடியோவில் கடைசியாக இந்த சம் நடத்தியிருப்போம், ஓகேங்களா. ஸோ இதிலேருந்து செகண்ட் வீடியோ கண்டினியூ ஆகுது, ஓகேங்களா. ஃபஸ்ட் வீடியோவில் லாஸ்ட்டாக இந்த சம் நடத்தியிருப்போம், போய் பாருங்கள், ஓகேங்களா. ஓகேங்க. இது ஃபர்தராக நம்ம யூஸ் பண்ண போகிற பார்க்க போகிற சம்முக்கெலாம் வந்து நாம் சில பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அது என்னன்றதை ஃபஸ்ட்டு முதல்ல பார்த்துருவோம், அதுக்கப்புறமா நம்ம சம்முக்கு போகலாம், ஓகே. இப்போ வந்து திறன், இப்போ வேலை பார்க்குறவருடைய திறன் வேணும் அப்படின்னா என்ன நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அவர் கொடுக்கப்பட்ட மொத்த வேலை, அவர் எவ்வளோ நாளில் அந்த வேலையை முடிக்கிறார், அதை பொறுத்து தான் அந்த நபருடைய வேலை செய்யும் திறன் வந்து நிர்ணயிக்கப்படுது. ஸோ நம்ம எக்ஸாம்பிள்லாம் பார்ப்போம், இதை தான் நம்ம சம்மில் வந்து அப்ளை பண்ணுவோம், ஓகேங்களா. இப்போ டேஸ், ஒரு நபர் ஒரு வேலையை செய்கிறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துப்பார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா மொத்த வேலை ஆக்சுவலாக என்ன வேலை இருக்குது, ஸோ அவர் வந்து அவருடைய திறன் என்ன, அதை டிவைட் பண்ணோம்னா அவர் எவ்வளோ நாளில் வேலையை முடிப்பார்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ இப்போ மொத்த வேலை டோட்டல் ஒர்க் நமக்கு வேணும்னா அவருடைய திறன் ப்ளஸ் மல்டிப்ளிகேஷன், அதை ஏன் நம்ம மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோன்னு நான் சொல்லுவேன், ஓகேங்களா. மல்டிப்ளை பண்ணணும், எதை கூட மல்டிப்ளை பண்ணணும், அவர் எவ்வளோ நாள் வேலை பார்த்தார்ன்றது கூட மல்டிப்ளை பண்ணணும். பாருங்கள், இப்போ நம்ம ஏன் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா டேஸ், எத்தனை டேஸ் வேலை பார்க்குறோன்னா அத்தனை டைம்ஸ் வேலை பார்த்துருக்காருன்னு அர்த்தம். ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ நீங்கள் வந்து ஒரு நாள் ஃபஸ்ட் டே வந்து 10 ஹவர் படிக்கிறீங்க, ஓகேங்களா. இப்போ ரெண்டாவது நாளும் இன்னொரு 10 ஹவர் படிக்கிறீங்க, மொத்தமாக 20 ஹவர் படிச்சிருக்கீங்களா. இப்போ மூணாவது நாள் 10 ஹவர் படிக்கிறீங்க, டோட்டலாக 30 ஹவர் படிச்சிருக்கீங்களா. இப்போ நீங்கள் வந்து எத்தனை நாள் படிக்கிறீங்களோ அத்தனை டைம்ஸ் படிச்சிருக்கீங்க. இப்போ 10 × 3, ஓகேங்களா. இப்போ டேஸ் அதனால தான் நம்ம மல்டிப்ளிகேஷனில் போடுறோம், ஓகேங்களா. புரியுதுங்களா? ஓகே. எத்தனை நாள் வருதோ அத்தனை டைம்ஸ் நடத்தும், ஓகேங்களா. ஓகேங்க, ஒரு நிமிஷம் எரேஸ் பண்ணிடுறேன். இந்த சம் வந்து கொஞ்சம் டஃப்பான சம். நம்ம கீழே இருக்க சம்மை சால்வ் பண்ணிவிட்டு இந்த சம்மை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த சம்மை கண்டிப்பாக பார்ப்போம், அப்புறமா பார்ப்போம், ஓகேங்களா. ஓகேங்க. இப்போ வந்து அதுக்கு அடுத்த சம், இந்த சம் பார்ப்போம், ஓகேங்களா. இதுதான் செகண்ட் வீடியோட ஃபஸ்ட்டு சம், ஓகேங்களா. 6 நபர்கள் ஒரு வேலையை 12 நாளில் வந்து செஞ்சு முடிக்க முடியும், ஓகேங்களா. செய்து முடிக்க முடியும்னு தான் வரணும், ஓகே. இங்கிலீஷ் பண்ணி பாருங்கள், இப்படி இருக்குது. கேன் கம்ப்ளீட் அ ஒர்க், ஓகேங்களா. செஞ்சு முடிக்க முடியும், ஓகேங்களா. 2 நாட்கள் கழித்து மேலும் 6 நபர்கள் வந்து சேர்ந்துக்கிறாங்க. ஸோ அப்படின்னா மீதி இருக்கிற வேலையை வந்து எத்தனை நாளில் செஞ்சு முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. இங்கிலீஷ் மீடியம் கொஷினை பாருங்கப்பா, தெளிவாக இருக்கும். 6 men கேன் கம்ப்ளீட் அ ஒர்க் இன் 12 days, ஓகேங்களா. 2 days later 6 more men joined them, ஓகேங்களா. அவங்க கூட அடிஷ்னலாக 6 men வந்து சேர்ந்துக்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ மீதி இருக்கிற வேலையை எத்தனை நாளில் பாருங்கள். ஹவு மெனி டேஸ் will they taken to complete the remaining work, ஓகேங்களா. இங்கிலீஷ் மீடியம் கொஷின் கரெக்டாக இருக்குது. அவங்க டிஎன்பிஎஸ்சி கொஷின் பேப்பர்லேயே அப்படி தான் கொடுத்துருந்தாங்க, ஓகேங்களா. நம்ம பார்க்குறது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், ஓகேங்களா. ஸோ கொஷினில் வந்து கன்ஃபியூஷன் இருக்கும்போது பட்டுன்னு இங்கிலீஷ் மீடியம் கொஷினை வாசிச்சிடணும், ஓகேங்களா. சரி, இப்போ கொஷின் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். அதாவது 6 பேர் சேர்ந்து 6 பேருக்கு ஒரு ஒர்க் அசைன் பண்ணுறாங்க. அந்த ஒர்க்கை அந்த 6 பேர் வந்து 12 நாட்களில் செஞ்சு முடிக்க முடியும். ஒரு ஒர்க்கு, அந்த ஒர்க்கை 6 பேர் 12 நாளில் செஞ்சு முடிக்க முடியும், ஓகேங்களா. ஓகேங்க. ஃபஸ்ட்டு 2 நாள், மொதல் 2 நாள் வந்து அந்த 6 பேர் தான் வேலை பார்க்குறாங்க, ஓகேங்களா. மூணாவது நாள் அன்னைக்கு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போது அடிஷ்னலாக ஒரு 6 பேர் கூட வந்து சேர்ந்துக்கிறாங்க. இப்போ எத்தனை பேர் இருக்காங்க? 12 பேர் இருக்காங்க, ஓகேங்களா. ஓகே. 2 நாள் பார்த்த வேலை இருக்கட்டும். மீதி இருக்கிற பெண்டிங் ஒர்க் இருக்கு இல்லையா, அந்த மீதி இருக்கிற பெண்டிங் ஒர்க்கை இந்த 6 பேர் மீதி இருக்க மொத்தமாக இருக்க 12 பேர் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு சொல்லிட்டு கொஷினில் கேட்குறாங்க, ஓகேங்களா. 2 நாள் கழித்து மூணாவது நாள்லேருந்து ஒர்க் பண்ணால் 12 பேர் வராங்களா. அப்போ வரும்போது மீதி இருக்கிற பெண்டிங் ஒர்க் இருக்கு இல்லையா, அந்த பெண்டிங் ஒர்க்கை அந்த 12 பேர் எத்தனை நாளில் செஞ்சு முடிப்பாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, ஓகேங்களா. ஓகே, சரிங்க. சம் பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், மொத்த வேலை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம என்ன சொன்னோம், திறனையும் டேஸையும் மல்டிப்ளை பண்ணணும்னு சொன்னோம், ஓகேங்க. இப்போ வந்து மொத்த வேலையை வந்து நமக்கு தெரியணும்.
இந்த சமம் பார்ப்போம். மொத்த வேலை, அதாவது மொத்த வேலை கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, 6 பேர் அந்த வேலையை 12 நாளில் செஞ்சு முடிச்சிருப்பாங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இப்போ ஒரு மென்னுக்கு 1, அப்போ 6 மென்னுக்கு 6. ஓகேங்களா. 6 இன்ட்டு ஒரு ஆணுக்கு 1 யூனிட் திறனை வந்து 1ன்னு எடுத்துக்கிறோம். நம்ம 2ன்னு எடுத்துக்கலாம், 3 எடுத்துக்கலாம், இப்படி இங்கே என்ன எடுத்துக்கிறோமோ அதே தான் நம்ம கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுறோம். நம்ம ஜஸ்ட்டு 1 எடுத்துக்கிறோம். ஒரு ஆணுடைய திறனை 1ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ 6 ஆணுடைய திறன் 6. அவங்க எத்தனை டைம்ஸ் வேலை பார்க்குறாங்க, 12 டைம்ஸ், அதாவது 12 நாள் வேலை பார்க்குறாங்க. ஓகேங்களா. மொத்த வேலை எவ்வளோ, 72 யூனிட்ஸ். ஓகேங்களா. இதுதான் வந்து மொத்த வேலை. ஓகேங்களா. குட். இப்போ ஃபஸ்ட்டு 2 நாட்களுக்கு அப்புறம், ஓகேங்களா, ஓகேங்க, ஃபஸ்ட்டு 2 நாள் வந்து என்ன நடக்குது, இந்த 6 பேர் தான் வேலை பார்க்குறாங்க. இந்த 6 பேர் இந்த 6 நாளுக்கு வேலை பார்க்குறாங்க. ஸோ 2 டேஸ் வந்து இந்த 6 பேர் வேலை பார்க்குறாங்க. ஸோ எவ்வளோ, 12 யூனிட் ஒர்க் வந்து முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா. மீதி எவ்வளோ ஒர்க் இருக்குது, 60 யூனிட் ஒர்க்கு இருக்குது. ஓகேங்களா. ஓகே, ஒரு நிமிஷங்க, தெளிவாக எழுதி போனோம்னா பிறகு இங்கே வேண்டாம். ஓகேங்க. அந்த மொதல் 2 நாள் மட்டும் 6 பேர் வேலை பார்க்குறாங்க. ஓகேங்களா. ஓகேங்க. விஷயம் என்ன கேட்குறாங்க, 3ஆவது நாள், ஃபஸ்ட்டு 2 டேஸ், ஃபஸ்ட்டு 2 டேஸ். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 2 டேஸ் வந்து 2 பேர் 6 பேர் வேலை பார்க்குறாங்க. ஸோ வேலை பார்த்து ஒர்க்கில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை முடிச்சுட்டாங்க. இதுதான் வந்து ரிமைனிங் ஒர்க்கு, தான் வந்து ரிமைனிங் ஒர்க். ஓகேங்களா. ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ இருக்குது, 60 யூனிட் இருக்குது. ஓகேங்களா. ஓகே, இப்போ ரிமைனிங் ஒர்க்கை பார்க்குறதுக்கு 3ஆவது நாள்லேருந்து எத்தனை பேர் வராங்க, ஆல்ரெடி 6 பேர் இருக்காங்க, அடிஷ்னலாக 6 பேர் வராங்க. கொஸ்டினில் பாருங்கள், மேலும் 6 நபர்கள் வந்து சேர்க்கின்றனர். இப்போ எத்தனை பேர் இருக்காங்க, 12 பேர் இருக்காங்க. ஓகேங்களா. 12 பேர் இருக்கிறாங்க. 3ஆவது நாள்லேருந்து 12 பேர் இருக்காங்க. ஓகேங்களா. ஓகேங்க. மொத்தம் எவ்வளோ வேலை இருக்குது, 60 யூனிட் வேலை இருக்குது. அவங்க எத்தனை நாளில் வேலையை முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன சொன்னோம், நமக்கு எவ்வளோ நாள் நமக்கு வேலை பண்ணணும், என்ன சொன்னோம், திறன் மொத்த வேலை டிவைடட் பை திறன் சொன்னோமா. குட், அப்படியே போடுங்கப்பா. மொத்த வேலை, அதாவது இங்கே என்னது, ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ, அதாவது 12 பேர் இருக்கும்போது மீதி இருக்கிற வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு தான் கொஷினில் கேட்குறாங்க. ஸோ அந்த வேலையை வந்து இங்கே போடுவோம் 60. ஒரு வேளை கொஷினில் வந்து டோட்டல்லேருந்து கேட்டாங்கன்னா நம்ம டோட்டல் போட போகிறோம். இங்கே மீதி இருக்கிற வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டதால இங்கே மீதி இருக்கிற வேலையை இங்கே போடுறோம். ஓகேங்களா. ஓகே, அவங்க திறன் என்னது, 12 டிவைட் பண்ண என்ன ஒரு 5 வருமா, 5 டேஸ். இதாங்க ஆன்சர். ஓகேங்களா. இப்போ ரிமைனிங் ஒர்க்கு வந்து 12 பேர் வந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க, 5 நாளில் முடிப்பாங்க. ஓகேங்களா. இதுதான் கொஷினில் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஏ ஆப்ஷன். ஓகேங்களா. அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் சம் இருக்கும்னு நினைக்கிறேன். கொஷினை பார்ப்போம், அடுத்த சம் பார்ப்போம். ஓகேங்க. 5 பேர் ஒரு வேலையை 16 நாட்களில் செய்து முடிக்க முடியும். ஓகேங்களா. 5 பேரால் ஒரு வேலையை 16 நாட்களில் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேங்களா. 4 நாட்கள் கழித்து 7 பேர் வந்து அவங்க கூட சேர்ந்துக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அவங்க சேர்றது தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகேங்களா. மீதி இருக்கிற வேலையை எத்தனை நாளில் முடிக்க முடியும்னு கேட்குறாங்க. அதே மாதிரி தாங்க, அதே மாடல் தான், ஜஸ்ட் நம்பரை மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க. கொஷினை பாருங்கள். ஒரு வேலை, அந்த வேலையை வந்து 5 பேர் பார்க்குறாங்க. 16 நாட்களில் அந்த வேலையை செஞ்சு முடிக்க முடியும்.
ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 4 days மட்டும் அந்த 5 பேர் வேலை பார்க்குறாங்க. 5ஆவது நாள் முதல் 4 நாள் மட்டும் அந்த 5 பேர் வேலை பார்க்குறாங்க. 5ஆவது நாளில் இருந்து எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க? ஆல்ரெடி ஒரு 5 பேர் இருக்காங்களா. இப்போ 5ஆவது நாள் அடிஷ்னலாக எத்தனை பேர் வந்து சேர்றாங்க? 7 பேர் வந்து சேர்றாங்க. இப்போ 5ஆவது நாள் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க? 12 பேர் வேலை பார்க்குறாங்க. ஓகேங்களா. ஸோ 12 பேர் வேலை பார்க்குறாங்க. டோட்டல் ஒர்க் வேறு. இவங்க ஆல்ரெடி 4 பேர் 4 நாள் வேலை பார்த்து முடிச்சுட்டாங்க. ஸோ மீதி இருக்கிற ஒர்க்கு 12 பேர். மீதி இருக்கிற ஒர்க்கு அந்த 12 பேர் எவ்வளோ நாளாக முடிப்பாங்க அப்படிங்கிறது தான் கொஷின். எப்படி நம்ம போடுறோம், எப்படி நம்ம பார்க்கலாம், எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்கள். கவனிங்கப்பா, கொஷின் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ எப்படி சம் போடலான்றதை பற்றி பார்ப்போம். அதே மாடல் தாங்க. மொத்த வேலை எவ்வளோங்க? மொத்த வேலைக்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது கொடுத்ததே மொத்த வேலையை கண்டுபிடிக்க தான். ஸோ மொத்த வேலை எப்படி கண்டுபிடிப்போம்? மொத்த வேலை 5 பேர், அதாவது ஒரு ஆளுடைய திறன் வந்து 1 யூனிட்னு வச்சுப்போம், 1ன்னு வச்சுப்போம். ஸோ 5 பேர்ன்றதில் 5 பேருடைய திறன் வந்து 5. ஓகேங்களா. 5 எத்தனை நாள் வேலை பார்க்குறாங்க? 14 நாட்கள். ஸோ பண்ணோம்னா இந்த வேலை ஃபுல்லாக முடிஞ்சிடும். இதுதான் மொத்த வேலை. 80 யூனிட்ஸ், அலகுகள்னு அர்த்தம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இந்த மொத்த வேலையை கண்டுபிடிக்கணும். மொத்த வேலைக்கு தான் ஸோ ஒரு ஆளுக்கு ஒரு யூனிட் திறன் எடுத்துக்கிறோம். ஸோ 5 பேர் வேலை பார்க்குறாங்க. 5 ஸோ எத்தனை நாள் வேலை பார்க்குறாங்கன்னா 14 நாள் வேலை பார்க்குறாங்க. ஸோ மொத்த வேலை இதுதான். மொத்த வேலையை நம்ம நம்பராக மாற்றி வச்சுருக்கோம். மொத்த வேலையை நம்ம நியூமெரிக்கல் வேல்யூவாக மாற்றி வச்சுருக்கோம். ஓகேங்களா. ஓகேங்க. என்னது ஃபஸ்ட்டு 4 days, ஃபஸ்ட்டு 4 days என்ன நடக்குது? அதே 5 பேர் தான் வேலை பார்க்குறாங்க. 5 பேர் வேலை பார்க்குறாங்க, 4 நாள் வேலை பார்க்குறாங்க. ஓகேங்களா. எவ்வளோ ஒர்க் வேலையை முடிச்சிருப்பாங்க? 20 யூனிட் வேலையை முடிச்சிருப்பாங்க. இப்படி ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ சொல்லுங்கப்பா. டோட்டல் ஒர்க் எவ்வளோ? 80. ஓகேங்க. 4 நாளாக பார்த்த வேலை எவ்வளோ? 20. தெளிவாக எழுதிப்போம் நம்ம. ஓகேங்க. 20. ஸோ ரிமைனிங் ஒர்க் வந்து 60 யூனிட்ஸ். 60 யூனிட் வேலை வந்து பாக்கி இருக்குது. ஓகேங்களா. ஓகேங்க. இப்போ ரிமைனிங் ஒர்க்கை பார்க்குறதுக்கு எத்தனை பேர் உள்ளே வர்றாங்க? அதாவது 5th day ரிமைனிங் மீதமுள்ள வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பாங்க அப்படின்றது தான் கொஷினில் கேட்குறாங்க. ஸோ அதான் 4 நாள். இந்த சம்முக்கு அதே தாங்க. எஞ்சி உள்ள வேலையை இங்கே கொடுத்துருவாங்க பாருங்கள், ஆரோவை பாருங்கப்பா. எஞ்சி உள்ள வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிக்க முடியும்? ஹவு மெனி டேஸ் ரிமைனிங் ஒர்க் பி. ஓகேங்களா. அதாவது 4 நாளுக்கு அப்புறம் மீதி இருக்கிற வேலையை எத்தனை நாளில் செஞ்சு முடிப்பாங்கன்றது கேட்குறாங்க. அதே மாதிரி தான் போன சமையல் என்ன கொடுத்துருப்பாங்க? 2 நாள் கழிச்சு மீதி இருக்கிற வேலையை எத்தனை நாளில் செஞ்சு முடிப்பாங்கன்ட்டு கேட்டிருப்பாங்க. ஸோ 4 நாள் கழிஞ்சிடுச்சு, மீதி இருக்கிற வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். 4 தானே கேட்குறாங்க. 4 மீதமுள்ள வேலையை தானே செய்கிறதுக்கு எவ்வளோ நாள் கேட்குறாங்க. அப்போ மீதமுள்ள வேலை எவ்வளோ? எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க? திறன்னு சொல்லியிருப்போம். ஒரு ஆளுக்கு ஒரு திறன் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ திறன் இப்போ வந்து எத்தனை பேர்? ஆல்ரெடி 5 பேர். இப்போ அடிஷ்னல் எத்தனை பேர் வந்து சேர்ந்துக்கிட்டாங்க? 7 பேர் வந்து சேர்ந்துக்கிட்டாங்க. ஓகேங்களா. இப்போ டோட்டல் எத்தனை பேர் இருக்காங்க? 12 பேர் இருக்காங்க. மீதி இருக்கிற வேலை எத்தனை நாளில் முடிக்க முடியும்? மீதி இருக்கிற வேலையை எத்தனை நாளில் முடிக்க முடியும்? கேன்சல் பண்ணுங்கள். 5 days வருதா? இதுதான் இந்த கொஷினுக்கும் 5 days தான் ஆன்சர். கொஷின் நம்பர் 26க்கும் 5 days தான் ஆன்சர். ஓகேங்களா. சேம் தான். ஃபஸ்ட்டு மொத்த வேலையை கண்டுபிடிக்கணும். ஸோ அவங்க ஆல்ரெடி கொஞ்சம் வேலையை பார்த்து முடிச்சிருப்பாங்க. அது எந்த அளவுக்கு அவங்க வேலையை பார்த்துருப்பாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டு அது நம்ம கழிச்சிக்கிறோம். ஓகேங்களா. அப்படின்னா மீதி இருக்கிற வேலையை நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ மீதி இருக்கிற வேலை எத்தனை பேர் புதுசாக வந்து சேருவாங்க? ஆல்ரெடி இருக்கிறவங்க 2 பேரும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ எத்தனை நாளில் மீதி இருக்கிற வேலையை முடிப்பாங்கன்றதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுற ஆன்சர் வருது.
அதே மெத்தட் தாங்க அடுத்த கொஷின் சால்வ் பண்ணுங்கள். இந்த சம் பார்ப்போம். இப்போ 12 ஆட்கள் ஒரு வேலையை 9 நாட்களில் முடிப்பாங்க. ஓகேங்களா? வேலையை ஆரம்பித்து 6 நாட்கள் கழித்து அடிஷ்னலாக ஒரு 6 பேர் வந்து சேர்ந்துக்கிட்டாங்களாங்க. மீதி இருக்கிற வேலையை எத்தனை நாளாக முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? நம்ம பார்க்குறது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின், எல்லாம் டிஎன்பிசியில் கேட்டது தான். ஸோ இப்போ அதே மெத்தட் தான், நம்பர் மட்டும் மாற்றி கொடுப்பாங்க. இப்போ வரப்போகிற எக்ஸாம்லேயும் அப்படி தான். டெக்னிக்கல் லேர்ன் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த நம்பர் கொடுத்தாலும் நீங்கள் ஆன்சர் போடலாம். எப்படிங்க போடலாம் சொல்லுங்கள்? ஓகேங்க, அதே தாங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த மொத்த வேலையை கண்டுபிடிக்கணுமா? அதே தாங்க. கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? 12 ஆட்கள் அந்த வேலையை 9 நாட்களில் செஞ்சு முடிக்க முடியும். ஓகேங்களா? சரிங்க. இப்போ மொத்த வேலைக்கு இப்படி எழுதணும். மொத்த வேலை ஈக்குவல் டு திறன் இன்ட்டு நாள். ஓகேங்களா? அப்படியே இதை எழுதிக்கோங்க. சப்ஸ்டியூட் பண்ணுறோம். திறன் நீங்கள் எத்தனை பேர் இருக்காங்க? 12 பேர் இருக்காங்களா? ஸோ வந்து 12. ஒரு ஆளோடைய திறன் ஒன்றுன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஓகே. எத்தனை நாளில் முடிப்பாங்க? எத்தனை நாளில் அவங்க வேலை பார்க்குறாங்க? எத்தனை நாளில் அந்த வேலையை முடிக்க முடியும்? 9 நாளில் வேலையை முடிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ மொத்த வேலை எவ்வளோங்க? மொத்த வேலை எவ்வளோ? இந்த சம்மில் மொத்த வேலை எவ்வளோ? மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்கள் பார்ப்போம். 108. கரெக்டாக? 108 இதுதான் வந்து மொத்த வேலை. டோட்டல் ஒர்க்கை யூனிட்ஸாக நம்ம எழுதிக்கிறோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ இந்த ஃபஸ்ட்டு 6 நாள் வேலையை ஆரம்பித்து 6 நாட்களுக்கு பிறகு அடிஷ்னலாக 6 பேர் சேர்ந்தாங்க. மீதி இருக்கிற வேலை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு 6 நாள் எத்தனை பேருங்க வேலை பார்த்தாங்க? ஃபஸ்ட்டு 6 நாள் வந்து 12 பேர் வேலை பார்த்தாங்க. ஃபஸ்ட்டு 6 டேஸ் ஃபஸ்ட்டு 6 டேஸ் எத்தனை பேர் வேலை பார்த்தாங்க? மொதல் 6 நாள் 12 பேர் வேலை பார்த்தாங்க. எவ்வளோ வேலையை முடிச்சிருப்பாங்க அவங்க? 72 யூனிட் வேலையை முடிச்சிருப்பாங்க. ஜஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் எல்லாருக்குமே தெரியும். இங்கே இப்போ ரிமைனிங் ஒர்க்கு தான் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. ரிமைனிங். ஓகேங்களா? சரி, தெளிவாக எழுதி போனோம். ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ? அப்படியே கேஜி சொல்லுங்கப்பா. என்ன ஒரு ரிமைனிங் ஒர்க்கு? 36 வருமா? கரெக்டாக 36 தானே வரும். ஓகேங்க. இதான் மீதி இருக்கிற வேலை. 6 நாட்கள் முடிவில் எஞ்சி உள்ள வேலை, அதாவது மீதமுள்ள வேலை. ஓகேங்களா? அதாவது 6 நாட்கள் முடிஞ்சு போச்சு. இந்த வேலை 72 யூனிட் முடிஞ்சு போச்சு. 7ஆவது நாள்லேருந்து எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க? 7ஆவது நாள்லேருந்து எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க? ஆல்ரெடி 12 பேர் வேலை பார்த்தாங்க. அடிஷ்னலாக எத்தனை பேர் வந்து சேர்ந்துக்கிறாங்க? 6 பேர் வந்து சேர்ந்துக்கிறாங்க. பண்ணது 7ஆவது நாள்லேருந்து 12 பேர் வேலை பார்க்குறாங்க. ஸோ இந்த 36 யூனிட் ஒர்க்கு இந்த 12 பேர் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்றது தான் இப்போ கொஷினு. ஸோ மீதமுள்ள வேலையை வந்து 12 யூனிட்டு. ஸோ எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. திறன்ட்டு பண்ணிக்கணும். மொத்த வேலை இங்கே கொஷினில் வந்து ரிமைனிங் ஒர்க்கு தான் கேட்டிருக்காங்க. எழுதியிருக்கேன் பாருங்கள். இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? நாள் வேணும். என்னது வேலை? இவ்வளோ வேலை எவ்வளோ? 36 யூனிட்டு. இப்போ எத்தனை பேர் இருக்காங்க? ஆல்ரெடி 12 பேர் இருந்தாங்க. ஓகேயா? இப்போ அடிஷ்னலாக 6 பேர் வந்து சேர்ந்துக்கிறாங்க. ஓகேயா? இப்போ மொத்தம் எத்தனை பேர்? 12 பேர். மன்னிக்கணும், 18 பேர். ஓகேங்களா? இப்போ மீதி இருக்கிற வேலை எத்தனை நாளில் செஞ்சு முடிப்பாங்க இந்த 18 பேர்? 2 நாட்களில் செஞ்சு முடிப்பாங்க. ஓகேங்களா? 12 days. புரியுதாப்பா? சேம் கான்செப்ட் தான், ஜஸ்ட் நம்பர் தான் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேப்பா, காப்பி பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். அது இதாங்க கொஞ்சம் மாற்றி கேட்டிருக்காங்க. பார்ப்போம், கொஷினை பார்ப்போம். அதாவது 150 பேருக்கு 50 நாட்களுக்கு போதுமான உணவு இருப்பில் இருக்கிறது. ஓகேங்களா? இருப்பில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா? 10 நாட்களுக்கு அப்புறம் அடிஷ்னலாம் கிடையாது. 10 நாட்களுக்கு அப்புறம் 30 பேர் அங்கேருந்து போயிட்டாங்க.
ஸோ மீதி இருக்கிற ஃபுட்டு வந்து எத்தனை நாளைக்கு போதுமானதாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அதாவது ஆட்கள், அதாவது மெம்பர்ஸ் வந்து அதிகமானாங்கன்னா ஃபுட்டு வந்து சீக்கிரமாக தீந்துடும். ஓகேங்களா? அப்படின்றது ஆட்கள் அதிகமானால் ஃபுட்டு வந்து அவைலபிளாக இருக்கிற டேஸ் வந்து குறையும். இப்போ ஆட்கள் வந்து குறைஞ்சதுன்னா ஃபுட்டு அவைலபிளாக இருக்கிற டேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? புரியுதா? இப்போ இது என்ன ப்ரப்போர்ஷன்? இன்டைரக்ட் ப்ரப்போர்ஷன். ஓகேங்களா? ஆல்ரெடி ஃபஸ்ட் கிளாஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஓகே, இந்த சமயம் எப்படி போடலான்றதை பற்றி பார்ப்போம். பாருங்கப்பா, ஃபஸ்ட்டு எவ்வளோ பேர் இருக்காங்க? 150 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? 150 பேருக்கு 150 பேர் 50 நாள் சாப்பிட்றதுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் இருக்குது. அதாவது 50 நாட்களுக்கு போதுமான உணவு ரிசர்வில் இருக்குது, அதாவது இருப்பில் இருக்கிறது. ஓகேங்களா? ஓகேங்க. ஃபஸ்ட்டு 10 நாள் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. 10 நாள் வந்து இந்த 50 பேர் 150 பேருமே இருக்காங்க. மொதல் 10 நாளைக்கு 150 பேருமே இருக்காங்க. 11வது நாள்லேருந்து எவ்வளோ பேர் இருக்காங்க? அங்கே 11வது நாள் அன்றைக்கி 30 பேர் வெளியே போயிடுறாங்க. ஸோ 150லேருந்து 30 பேர் வெளியே போயிடுறாங்க. இப்போ 11வது நாள்லேருந்து 120 பேர் தான் இருக்காங்க. ஸோ அந்த 120 பேருக்கு மீதி இருக்கிற சாப்பாடு எத்தனை நாளைக்கு வரும் அப்படின்றத கொஷினில் கேட்குறாங்க. சரி, நம்ம சம பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகேங்க. ஓகே, ஃபஸ்ட் நம்ம என்ன சொன்னோம்? மொத்த வேலைக்கு பதிலாக இங்கே என்னது? ஸோ எவ்வளோ உணவு இருக்குது, எவ்வளோ டோட்டலாக எவ்வளோ உணவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து நியூமெரிக்கல் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணோம். ஸோ அதே ஃபார்முலா, அதே மெத்தட் தான். ஸோ மொத்த உணவு ஓகேங்களா? எவ்வளோ? 150 பேருக்கு இருக்குதா? எத்தனை நாளைக்கு இருக்குது? 50 நாளைக்கு இருக்குது தான் மொத்த உணவு. ஓகேங்களா? இருக்கட்டும். நம்ம இப்படியும் போடலாம்ப்பா. நம்ம அந்த டைரக்ட் ப்ரப்போர்ஷன், இன்டைரக்ட் ப்ரப்போர்ஷன் இருக்கு இல்லையா, அந்த மெத்தடில் போடுவோம். இது என்ன ப்ரப்போர்ஷனு? இன்டைரக்ட் ப்ரப்போர்ஷன். ஓகேங்களா? குட். இது ஏன் இன்டைரக்ட் ப்ரப்போர்ஷன் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன். ஆட்கள் அதிகமானால் உணவுப் பொருள் வந்து அதிக நாட்களுக்கு வராது. ஆட்கள் குறையிற பட்சத்தில் உணவு இது என்னது? இன்டைரக்ட் ப்ரப்போர்ஷன். ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்கள். ஃபஸ்ட்டு சொன்னதுக்கு வருவோம். சொல்லியிருக்காங்க 150 பேருக்கு 50 நாட்களுக்கு வந்து உணவு இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? ஓகே, 10 நாள் வந்து முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? 10 நாள் வந்து முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன இருக்குது? அதே 150 பேருக்கு 40 நாளுக்கான உணவு இருக்குது. இது என்னது? 50. இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்டில். ஓகேங்களா? 10 days ஆஃப்டர், 10 நாட்களுக்கு அப்புறம், 10 days லேட்டர். ஓகேங்களா? 10 நாட்களுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் கண்டிஷனு? அதே 150 பேர் தான், 40 போதுமான உணவு இருக்கும். ஓகேங்களா? புரியுதா? 10 நாட்களுக்கு அப்புறம் தான் கதை சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ 40 நாட்களுக்கு 150 பேருக்கு தேவையான உணவு இருக்கும் 10 நாட்கள் கழிச்சு. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஓகே. இப்போ என்னது? 30 பேர் வெளியே போயிடுறாங்க. அப்போ மீதி பேர் எத்தனை பேர் இருக்காங்க? 120 பேர் இருக்காங்க. 120 எப்படி வந்துச்சு? 180லேருந்து 10 நாள் முடிவில் வந்து 30 பேர் வெளியே போயிட்டாங்களா? ஸோ கழிச்சோம்னா நம்ம 120 வரும். ஸோ 120 அப்படி தான் வந்துச்சு. 120 பேருக்கு எவ்வளோ நாள் சாப்பாடு வந்து கிடைக்கும், எவ்வளோ நாள் சாப்பாடு சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அதே தான் நம்ம இன்டைரக்ட் ப்ரப்போர்ஷன் எழுதுவோம் இல்லையா? எப்படி எழுதுவோம்? ஜஸ்ட் ரிமைண்டர் இது, x1 y1 ஈக்குவல் டு x2 y2. ஃபஸ்ட் கிளாஸ் கவனிக்கணும். ஃபஸ்ட் கிளாஸ் கவனிச்சா தான் இது புரியும். ஓகேங்களா? இந்த ட்ரிக் இதை வச்சு தான் எழுதியிருக்கோம். இப்படி பண்ணோம்னா சீக்கிரமாக போட்டுடலாம். ஓகேயா? ஓகேங்க. ஒரு ஏரோ, இந்த 120 எப்படி வந்ததுக்கு ஒரு ஏரோ. ஓகேங்களா? இப்போ கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ண என்ன வரும்? 40 வந்து 40ஆல் கேன்சல் பண்ணலாம். எத்தனை டைம் வரும்? 3 டைம் வருமா? ஓகேங்க. என்ன வரும்? 150 வந்துடுமா? கேன்சல் பண்ணும்போது 1 டைம் வரும். இது எத்தனை டைம் வரும்? 3 டைம் வரும். ஓகேங்களா? 3 × days, அதாவது D2. இத்தனை டேஸ்ன்னு கேட்குறாங்க. அதனால் D2 நான் வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு டே, செகண்ட் டே, D1 D2 அந்த மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். கேன்சல் பண்ணுறோம். 50 முறை வருமாப்பா? ஆமாங்க.
இப்போ என்ன அர்த்தம் 30 பேர். ஸோ 10 நாள் முடிவில் ஃபஸ்ட்டு ஓகே நம்ம முதல்லேருந்து பார்ப்போம் ஓகேங்களா. சொல்கிறேன் ஜஸ்ட்டு ஒரு இது மட்டும் சொல்கிறேன். இப்போ என்ன கேன்சல் பண்ண என்ன ஒரு 50 டேஸ். கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்க, ஸ்டார்டிங்கில் என்ன சொல்கிறாங்க, ஸ்டார்டிங் 150. இது வந்து கன்ஃபியூஷன் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஓகேங்க, ஸ்டார்டிங்கில் 150 பேருக்கு 50 நாட்களுக்கு போதுமான உணவு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10 நாட்கள் கழித்து 10 நாட்கள் பிறகு 120 பேர் வந்து வெளியே போயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. மன்னிக்கணும், கழித்து 30 பேர் வெளியே போயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஓகே, ஸோ இங்கே இந்த 10 நாட்கள் கழித்து என்ன உணவு கிடங்கு எப்படி இருக்கும், 10 நாட்கள் கழித்து உணவு கிடங்கு எப்படி இருக்கும், அதே 150 பேருக்கு 40 நாள் சாப்பிட்றதுக்கு தேவையான உணவு 10 நாட்கள் கழித்து உணவு கிடங்கு இருக்கும். ஆனால் நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும், 30 பேர் வெளியே போயிட்டாங்களா, மீதி எவ்வளோ பேர் இருக்காங்க, 100 இருக்காங்க, 150 120 பேர் இருக்காங்க. ஸோ இந்த 120 பேருக்கு அந்த மொத்த உணவு எத்தனை நாளுக்கு வரும் அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ நம்ம அதே தான் அந்த ஃபார்முலாவில் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் போட்டுருக்கோம். அதே தான் இப்போ அடுத்த சம் பார்ப்போமா. அதான் ஒரு முகாமில் ஓகேங்களா, ஒரு முகாமில் 65 நாட்களுக்கு அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா. 65 நாட்களுக்கு 490 வீரர்களுக்கு போதுமான மளிகை பொருட்கள் இருக்குது ஓகேங்களா, இருந்தன. 15 நாட்களுக்கு பிறகு மேலும் பல வீரர்கள் முகாமிற்கு வந்து சேர்ந்துட்டாங்க. ஸோ மளிகை பொருள் வந்து 35 நாட்களுக்கு மட்டும்தான் வந்து போதுமானதாக இருந்தது. அது 35 நாள் தான் இருந்தது, அதுக்கப்புறமா தீர்ந்து போச்சு. 35ஆவது நாள் அன்றைக்கி ஃபுல்லாக தீர்ந்து போச்சு ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து நடுவில் வந்து நிறைய பேர் வந்தாங்க இல்லையா, அவங்க எத்தனை பேர் வந்தாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எத்தனை வீரர்கள் முகாமில் சேர்ந்துள்ளனர். கொஸ்டினை பாருங்கள். எ கேம்ப் ஹேட் ப்ரொவிஷன் ஃபார், அந்த கொஷின்லேயே கட்டே இருக்குது. ஓகே, அது என்னென்னா ஒரு இராணுவ முகாமில் வந்து 490 பேர் இருக்காங்க. ஒரு இராணுவ முகாம், இந்த இராணுவ முகாமில் வந்து 490 பேர் இருக்காங்க. ஸோ அந்த 490 பேருக்கு 65 நாட்களுக்கு போதுமான உணவுப் பொருட்கள் இருக்குது ஓகேங்களா. ஓகேங்க, இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஓகேங்களா. ஓகே, மொதல் 15 நாள் எந்த பிரச்சனையும் இல்லை, 15 நாட்கள் ஓகே. இப்போ 15 நாள் முடிவில் எப்படி இருக்கும், 15 நாட்கள் வந்து கழிச்சிக்கணும் ஓகேங்களா. நம்ம சம் பார்க்கும்போது தெளிவாக சொல்கிறேன். 15 நாட்களுக்கு அப்புறம் நிறையா பேர் வந்து சேர்றாங்க. எத்தனை பேர் வந்து சேர்றாங்கன்னு நமக்கு தெரியல, அதான் கொஸ்டினில் கேட்குறாங்க ஓகேங்களா. சேர்றாங்க. ஸோ 490 + எக்ஸ், எத்தனை பேருன்னு தெரியல, + எக்ஸ் சேர்ந்துக்கிறாங்க. ஸோ இந்த மீதி இருக்கிற ஃபுட்டு வந்து 35 நாள் வந்து தீர்ந்து போச்சான். ஸோ எவ்வளோ பேர் வந்து சேர்ந்துருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம போன சம்மில் பார்த்தா அதே தான். என்ன சொன்னோம், நபர்கள் அதிகமானால் உணவுப் பொருள் சீக்கிரமாக தீர்ந்துடும். இப்போ உணவுப் பொருட்கள் கிடைக்கிற நாட்கள் எண்ணிக்கை குறைஞ்சிடும் ஓகேங்களா. புரியுதுங்களா. இப்போ இது என்ன ப்ரப்போர்ஷன், இன்டைரக்ட் ப்ரப்போர்ஷன் ஓகேங்களா. ஃபஸ்ட் சம் என்ன சொன்னிச்சு, இதுக்கு முன்னாடி பார்த்த சம் என்ன சொன்னிச்சு, ஆட்கள் எண்ணிக்கை குறையும் போது நாட்கள் வந்து அதிகமாக வந்தது. இப்போ 40 பேருக்கு 40 நாள் வர வேண்டிய சாப்பாடு 50 நாள் வந்தது. காரணம் என்ன, 30 பேர் வெளியே போயிட்டாங்க. ஆட்கள் குறையும் போது நாட்கள் அதிகமாகுது, உணவு கிடைக்கக்கூடிய நாட்கள் அதிகமாகுது ஓகேங்களா. அதே மாதிரி தான் இங்கே ஆட்கள் வந்து சேர்ந்துக்கிறாங்க, அதனால் ஃபுட்டு சீக்கிரமாக தீர்ந்து போகுது. ஸோ அதனால் ஃபுட் அவைலபிளாக இருக்கிற டேஸ் வந்து குறையுது ஓகேங்களா. புரியுதுங்களா. இப்போ என்ன ப்ரப்போர்ஷன், இன்டைரக்ட் ப்ரப்போர்ஷன். இந்த கொஷினை படித்து புரிஞ்சுட்டிங்கன்னா போதும், ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்க, ஸ்டார்டிங் பாயிண்ட்டு ஜஸ்ட்டு சும்மா எழுதிக்கோங்க. இது நீங்கள் வந்து எக்ஸாமில் நீங்கள் டைரெக்டாக கூட நீங்கள் மைண்ட் கேல்குலேஷன் கூட போடலாம். ஈஸியான மெத்தட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுறது. ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்குது, 490 பேருக்கு 65 நாட்களுக்கு ஃபுட்டு இருக்குது ஓகேங்களா. ஜஸ்ட்டு எழுதிக்கிறோம் ஓகேங்களா. எத்தனை நாளுக்கு அப்புறம், 15 டேஸ், 15 நாட்களுக்கு பிறகு, லேட்டர். தமிழ் மீடியம் 15 நாட்களுக்கு பிறகு எப்படி இருக்கும், கண்டிஷன் எப்படி இருக்கும், 15 நாள் முடிஞ்சு போச்சா, அப்போ எப்படி இருக்கும் கண்டிஷனு, அதே 490 பேருக்கு 15 கழிச்சிக்கணும். கழிச்சோம்னா 50 நாட்கள் ஃபுட் இருக்கும். ஸ்டார்டிங் என்ன சொன்னாங்க, 65 பேருக்கு ஃபுட் இருக்குன்னாங்க, 65 நாட்களுக்கு ஃபுட் இருக்குன்னாங்க.
15 நாள் முடிஞ்சு போச்சு இல்லையா? 15 நாட்களுக்கு 15 நாட்களுக்கு அந்த 490 பேர் தான் இருந்தாங்க. ஸோ என்ன ஆகும், குறைஞ்சிட்டே வரும். இப்போ 15 நாட்களோட முடிவில் எவ்வளோ ஃபுட் இருக்கும்? 490 பேருக்கு 50 நாட்களுக்கு போதுமான உணவு இருக்கும். ஓகேங்களா? இது எப்படி எழுதுறோன்னு புரியுதா? ஓகேங்களா? 15 டேஸோட முடிவில் 50 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் இருக்கும். இந்த 50 எப்படி வந்ததுன்னா மொத்தமாக 25 நாள், ஸ்டார்டிங்கில் 25 டேஸு. ஸோ 15 நாள் முடிஞ்சு போனதால் 15 நாள் குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஓகேங்க, ஓகே, எழுதிக்கோங்கப்பா. நம்ம எதுவும் இல்லையா? X1 Y1 கண்ட்ரோல் Z ஒரு நிமிஷம் இருங்கப்பா. X1 X2 Y2 நம்ம என்ன சொன்னோம்? ப்ரப்போர்ஷன் வச்சு சொன்னது என்ன ப்ரப்போர்ஷன்? இன்டைரக்ட் ப்ரப்போர்ஷன். நான் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன். ஜஸ்ட்டு சப்ஸ்டிட் பண்ணுறோம். தர்ஃபோர் 490 பேருக்கு 50 நாட்களுக்கு போதுமான உணவு இருக்குது. ஓகேங்களா? ஓகே. இப்போ இங்கே எத்தனை பேர் வந்து சேர்ந்துருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஆல்ரெடி ஒரு 490 பேர் இருக்காங்களா, ப்ளஸ்ஸு ஒரு குரூப் வந்து எத்தனை பேர் வந்து சேர்றாங்கன்னு நமக்கு தெரியல. ஸோ அதான் நம்ம கேட்குறாங்க. ஓகேங்களா? எத்தனை நாட்களுக்கு ஃபுட்டு போதுமானதாக இருந்து தான்? 35 நாட்களுக்கு போதுமானதாக இருந்தது தான். ஸோ எவ்வளோ பேர் அடிஷ்னலாக வந்து சேர்ந்தோம்னா ஃபுட்டு 35 நாளில் காலி ஆகும்ன்ட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? அதான் 35 நாட்களில் ஃபுட்டு காலி ஆகிடுச்சான். ஸோ நடுவில் வந்து சேர்ந்தாங்களா, எத்தனை பேர் வந்து சேர்ந்தாங்கன்னு கேட்குறாங்க. ஈஸி தான். ஜஸ்ட்டு 7 டேபிளை கேன்சல் பண்ணலாமாப்பா? என்ன வரும்? 7 டைம் வரும், 5 டைம் வரும். அடித்தா என்ன வரும்? 10 டைம் வரும். 10 டைம் வரும். 70 டைம் வரும். இல்லை 70 டைம் வரும். ஓகேங்களா? கேன்சல் வச்சா இப்போ என்ன வரும்? 700 வருமா? அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கப்பா. 700 வருமா? மீதி என்ன இருக்குது எழுதுங்க, அப்படியே எழுதுங்க. 490 ப்ளஸ் எக்ஸு. இப்போ 490 இங்கே அடிஷனில் இருக்கா? இந்த பக்கம் போனால் எப்படி வரும்? சப்ராக்ஷனில் போகுமா? ஓகேங்க. ஸோ திருப்பி எழுதிக்கிறோம். 100 மைனஸ் 490 கழிச்சா வரும் சொல்லுங்கள், 210 வருமா? ஸோ 15 நாளுக்கு அப்புறம் 16வது நாள் அன்றைக்கி 15 நாள் ஃபுல்லாக 490 பேர் தான் இருந்தாங்க. 16வது நாளில் இருந்து எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க? ஆக்சுவலாக 700 பேர் இருந்திருக்காங்க. ஸோ அடிஷ்னலாக எவ்வளோ பேர் சேர்ந்துருக்காங்க? 210 பேர் சேர்ந்துருக்காங்க. 10 பேர் இதுதான் கொஷனில் கேட்டுருக்காங்க. எத்தனை வீரர்கள் முகாமில் சேர்ந்துள்ளார்? 210 பேர். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஈஸி தான். ஃபஸ்ட்டு கொஷினை நல்லா புரிஞ்சுக்கிட்டாலே போதும், கரெக்டாக ஆன்சர் போட்டுடலாம். இப்போ நம்ம அடுத்த சம் பார்ப்போம். ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை 30 நாட்களிலும் செய்து முடிப்பாங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து வேலையை பார்த்தா அந்த வேலையை எத்தனை நாள் முடிப்பான்னு கேட்குறாங்க. ஈஸியாக பார்க்கலாம். எப்படின்னு சொல்கிறேன். இந்த இதெல்லாம் மிஸ் பண்ண தேவையில்லை, இது இல்லாமலே நம்ம போடுவோம். எப்படி ஈஸியாக போடலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். கொஷின் என்னங்க சொல்கிறாங்க? ஏ வந்து தனியாக அந்த வேலையை பார்க்க, ஏ மட்டுமே தனியாக அந்த வேலையை அவர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. ஏ மட்டுமே தனியாக அந்த வேலையை 20 நாளில் முடிச்சுடுவார். 20 நாளில் அந்த வேலையை அவரால் முடிக்க முடியும். ஓகேங்களா? ஓகேங்க. அப்போ பி வந்து அதே வேலையை எத்தனை நாளில் முடிக்க முடியும்? 30 நாளில் செஞ்சு முடிக்க முடியும். ஓகேங்களா? 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃபார்முலாஸ் இருக்குது. ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு 10 நம்ம வந்து இந்த டாப்பிக்கில் ஒரு 10 சம்முக்கு இது யூஸ் ஆகும். அந்த ஃபார்முலா இப்போ பார்க்க போகிற ஃபார்முலா யூஸ் ஆகும். இது ரஃப் பண்ணிடலாம். ஓகே, வந்துடுச்சு, போர்டு வந்துடுச்சு.
ஓகேங்க, ஃபார்முலா பார்ப்போம். அதாவது 2 வேரியேஷன் தாங்க. என்ன வேரியேஷன்னா, இப்போ வந்து ஏ, ஒரு நிமிஷம், ஏ பி சேர்ந்து ரெண்டுத்தையும் கூட்டி போடு. 2 பேரும் ஏபின்னு இல்லை, நம்ம பார்ப்போம். 2 பேர் ஒரு ஆளுக்கும் ஒரு ஆள் தனியாக அந்த வேலையை இத்தனை நாளில் முடிப்பார், இன்னொரு ஆள் தனியாக இந்த வேலையை இத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்னு கொடுத்துட்டு 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா எத்தனை நாளில் வேலையை முடிப்பாங்க அப்படி கேட்டாங்கன்னா அது ரெண்டுத்தையும் பெருக்கி போடு, ரெண்டுத்தையும் கூட்டி போடு. ஓகேங்களா? ஓகேங்க. இப்போ வந்து 2வது கண்டிஷன், இது ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மாடல். 2வது மாடல் எப்படி இருக்குன்னா, ஏவும் சேர்ந்து இத்தனை டேஸில் சம் டேஸில் வந்து முடிப்பாங்க அப்படின்னு இருக்கும். முடிப்பார்கள் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? அப்படின்னா பி தனியே அந்த வேலையை எத்தனை நாள் முடிப்பார், ஏ தனியே அப்படி கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னம்னா, அதே தாங்க, அதே தான். ஏ போடு, அடிச்சு போடு. ஜஸ்ட் இது ஃபுட்டு எழுதிக்கோங்க. நம்ம சம் பார்க்கும்போது கிளியராக புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஃபஸ்ட் என்ன சொன்னோம், 2 பேரை பற்றி சொல்லிவிட்டு 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா எத்தனை நாள் வேலை முடிப்பாங்கன்னு சொல்லிட்டு சொன்னவாங்க. 2வது மாடல் எப்படி பார்த்துவோம், 2 பேரும் சேர்ந்து இத்தனை நாளில் வேலையை முடிக்க முடியும். ஸோ ஏவை கொடுத்துட்டு பி எத்தனை நாளில் முடிப்பாருன்னு கேட்பாங்க, பிஏ கொடுத்துட்டு ஏ எத்தனை நாள் முடிப்பாருன்னு கேட்பாங்க. ஸோ சம் பார்க்கும்போது தெரியும். ஓகேங்களா? ஓகேங்க, இருக்கட்டும். சம் பார்ப்போம். ஓகே, சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ வந்து அந்த வேலையை 20 நாளில் முடிப்போம். ஃபஸ்ட்டு எழுதிப்போம் ஒரு புரிதலுக்காக. ஓகேங்களா? நீங்கள் எக்ஸாம்பிள்லாம் பட்டுன்னு அப்படியே போடலாம், அப்படியே டைரெக்டாக போடலாம். ஓகே, ஏ வந்து எத்தனை முடிப்பார் வேலையா, 20 நாளில் முடிப்பார் டேஸ். பி எத்தனை நாளில் வேலையை முடிப்பார், 30 நாளில் முடிப்பார். ஓகேங்களா? ஓகே, 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் வேலையை முடிப்பான்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா சொன்னோம், டிவைடட் பை 2த்தையும் பெருக்கி போடு. அது மன்னிக்கணும் ஃபார்முலாவே மாற்றி சொல்லிட்டேன். ஃபஸ்ட் என்ன சொன்னோம், தீ கூட்டி போடு. ஓகே, கொடுத்துருக்கோமாங்க, அதே தாங்க. நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், இப்போ 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. ஓகேங்களா? சேர்ந்து வேலை பார்த்தா எத்தனை நாளில் அந்த வேலையை முடிக்க முடியும்னு கேட்குறாங்க. இப்போ தனியாக வேலை பார்க்கும்போது ஒரு டேஸ் ஆகுது. இப்போ சேர்ந்து வேலை பார்க்கும்போது என்ன ஆகும், டேஸ் வந்து குறையும். அதாவது வேலை வந்து 2 பேரும் சேர்ந்து பார்க்கும்போது சீக்கிரமாக முடியும்னு என்ன அர்த்தம், டேஸ் வந்து குறையும். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணால் குறையும், கீழே வந்து பெரிய நம்பர் வந்தால் தான் ஆன்சரு சின்ன நம்பராக வரும். ஸோ அப்போ தான் கம்மியான டேஸ் கிடைக்கும். அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து கேட்டாங்கன்னா கீழே ப்ளஸ் போடணும். ஓகேங்களா? புரியுதா? இப்போ இங்கே மைனஸ் போட்டிருக்கோம். இப்போ 2 பேரும் சேர்ந்து இத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லிவிடுவாங்க. சொல்லிவிட்டு ஏவை கொடுத்துட்டு பி சொல்லிட்டு கேட்பாங்க. அப்படி இல்லைனா ஏ மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாருன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அப்போ என்னது, கீழே டினாமினேட்டரில் சின்ன நம்பர் வரணும், அதனால மைனஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? சின்ன கான்செப்ட், ப்ளஸ் மைனஸ் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறது ஒரு கான்செப்ட். சேர்ந்து வேலை பார்க்கும்போது டேஸ் குறையும், அதனால் டினாமினேட்டரில் ப்ளஸ் போட்டுக்கிறோம்.
பார்க்கும்போது டேஸ் அதிகமாகும். அதனால் டினாமினேட்டரில் மைனஸ் போட்டு கீழே சின்ன நம்பர் வைக்கிறோம். ஓகேங்களா? ஓகேங்க. அப்படியே போடுங்கப்பா. என்ன பண்ணோம்? 2 20 ஏ வந்து 20 டிவைடட் பை அப்படியே சேர்த்து கூட்டு கூட போடலாம். நம்ம ஜஸ்ட்டு எழுதுவோமே. டேரெக்டாக நான் கூட்டணும் ஒரு 50 வருமா? 50. ஓகேங்களா? ஓகே 20 எழுதிக்கோங்க. ஓகேங்களா? 50 எப்படி வந்துச்சுன்னு நமக்கு தெரியும். இப்போ தெரியும். நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுட்டு நீங்கள் ஒரு மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் வாய்ப்பு இருக்குது. அதனால் ஓகேங்களா? ஓகேங்க. டில் பண்ண என்ன வரும்? டில் பண்ணோம்னா 2 3 6. ஸோ 300ன்னு வரும், 50ன்னு வரும். டிலேவாக வந்து விடுது எழுத்துலாம். ஓகேங்களா? 6 days. இந்த 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா அந்த வேலையை 6 நாளில் முடிப்பாங்க. ஓகேங்களா? சிம்பிள் தாங்க. ஓகேங்களா? இப்போ அதுதான் பார்ப்போம். ஏ வந்து ஒரு வேலையை 17 நாட்களில் செஞ்சு முடிக்க முடியும். அதே வேலையை பி வந்து ஏ எடுத்துக்கொள்ளும் நாட்களானது பி எடுத்துக்கொள்ளும் நாட்களானது ஏ எடுத்துக்கொள்ளும் காலத்தில் பாதி ஆகும். ஓகேங்களா? அது என்னென்னா, இப்போ ஏ எத்தனை நாளில் வேலையை முடிக்கிறார்? 18 நாளில் முடிக்கிறாருன்னா பி எத்தனை நாளில் முடிப்பார்? அதில் பாதி 9 நாளில் முடிப்பார். ஸோ கொஷனில் கொஞ்சம் டஃப்னஸாக கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். அவ்வாறெனில் அவர் 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எல்லாருக்குமே படிக்க தெரியும், புரிஞ்சிக்க முடியும். ஸோ நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். அதாவது டவுட் இருந்தாங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, பார்ப்போம். கண்டிப்பாக ஆன்சர் ரிப்ளை பண்ணுவோம். ஓகே. இந்த சம் அதே ஃபார்முலா தான். ஸோ அதனால் அதை விட்டுவிடுவோம். அப்படியே விட்டுட்டு நம்ம மீதி இருக்கிறதெல்லாம் ரஃப் பண்ணிடலாம். ஓகே, ரஃப் பண்ணிட்டோம். கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. எத்தனை நாள் வேலை முடிப்பார்? ஏ எத்தனை நாள் வேலை முடிப்பார்? 12 நாள் முடிப்பார். ஓகேங்களா? ஏ வந்து ஏ வந்து 18 நாட்களில் வேலை முடிப்பாங்க. அது இருக்குது பாருங்கள். 18 நாட்களில் வேலையை முடிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே. அதே வேலையை முடிக்க பி எவ்வளோ நாள் எடுத்துக்கிறாரு? பி எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாரு? ஏ எடுத்துக்கொள்ளும் காலத்தில் பாதி ஆகும். 18 டிவைடட் பை 2 எவ்வளோ? 18 டேஸு. ஓகேயா? இப்போ 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா வேலை எத்தனை நாளில் முடியும்னு கேட்குறாங்க. யூஸ்வலாக இதை 2த்தையும் பெருக்கி போட்டு 2த்தையும் கூட்டி போடு. ஸோ இப்போ 80 9 27 வரும். ஓகேங்களா? எப்படி ஆட் பண்ணி போட்டுக்கோங்க. சோம்பேறித்தனப்படாமல் எழுதிக்கோங்க. நம்ம கண்டிப்பாக நமக்கு ஜஸ்ட் பண்ணுறோம். ஏயும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை 6 நாட்களில் முடிக்கின்றனர். ஓகேங்களா? ஓகே, முடிக்கின்றனர், முடிக்க முடியும், எல்லாமே ஒன்று தான். ஏ அந்த வேலையை தனியாக செய்தால் 10 நாட்களில் முடிக்கலாம். ஓகேங்களா? பி மட்டும் அந்த வேலையை தனியாக செய்தால் எத்தனை நாட்களில் முடிப்பாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இது செகண்ட் கேஸ், 2வது வகை. ஸோ இதுக்கு நான் ஃபார்முலா சொல்லிட்டேன். ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஓகேங்க, எப்படிங்க போடலாம்? கொஸ்டின் என்ன? 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் வேலை முடிப்பாங்க? 6 நாள் முடிப்பாங்க. ஓகே, ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வேலை எத்தனை நாள் முடிப்பாங்க?
6 நாட்களில் முடிப்பாங்க. ஓகேங்களா? ஏ மட்டும் தனியாக இந்த வேலையை எத்தனை நாள் முடிப்பார்? 10 நாளில் முடிப்பார். ஓகேங்களா? ஓகேங்க. பி வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. என்ன பண்ணணும்? அதே தாங்க, ரெண்டுத்தையும் பெருக்கி போடு, ரெண்டுத்தையும் கழிச்சு போடு. கழிக்கும்போது பெரிய நம்பர் செகண்ட் போட்டுக்கணும். இல்லைங்களா? கழிச்சு என்ன வரும்? 4 வந்துடும். 4 வந்துடும். இல்லைங்களா? 4 என்ன பண்ணலாமா? 2 டேபிள் கேன்சல் பண்ணலாமா? ஓகேங்க. என்ன வரும்? 3 டைம்ஸ் வரும், 2 டைம்ஸ் வருமா, 5 டைம்ஸ் வருமா? மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 50 தனியாகனா என்ன வரும்? இந்த வேலையை பி வந்து 5 நாள் ஃபாலோ ஆகிறதில்ல, நம்ம ஷார்ட் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறோம். ஈஸியாக நம்ம போட்டுருக்கோம். பாருங்கள், கம்மியாக பண்ணுறதுக்கான மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால் தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க. அடிஷ்னலாக நீங்கள் இந்த மெத்தடை வந்து வேறு எங்கேயும் ரெஃபர் பண்ண முடியாது, அதனால சொல்ல வரேன். ஓகேங்களா? புரியுதுங்களா? இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா நான் பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு வார்த்தையாக சொன்னேன் பார்த்தீங்களா, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி போடணும், ரெண்டுத்தையும் கழிச்சு போடணும். ஸோ ஏன் கழிக்கிறோம், ஏன் கூட்டணும் நான் சொல்லியிருப்பேன். 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்கும்போது டி ஸ்கொயரையும், ஸோ அதனால் டினாமினேட்டரில் வந்து ப்ளஸ் போட்டிருப்போம் நம்ம. ஓகே, சேர்ந்து வேலை பார்க்கும்போது ப்ளஸ் போட்டிருப்போம். டேஸ் வந்து அப்போ தான் கம்மியாக வரும். இப்போ வந்து தனியாக வேலை பார்க்கும்போது டேஸ் வந்து அதிகமாகும். கொடுக்குற 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணி மேலே போடணும். அதுதான் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா போதும். இந்த சம் பாருங்கப்பா, இந்த சம் அதே மாடல் தான். என்ன கொடுத்துருக்காங்க கொஷனில்? ஏயும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை 30 நாட்களில் முடிப்பாங்க, செஞ்சு முடிக்க முடியும், அதாவது செய்வார்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பி மட்டும் அந்த வேலையை தனியாக பண்ணார்னா 40 நாட்களில் செஞ்சுருவாங்க. ஓகேங்களா? அப்போ ஏ மட்டும் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பார்னு கேட்குறாங்க. ஸோ அதே மாடல் தான். எப்படி போடலாம்? ஃபஸ்ட்டு சும்மா கொஷனில் கொடுத்தது சும்மா எழுதிக்கிறோம். நீங்கள் டைரெக்டாக கூட ஆன்சர் போடலாம். ஃபஸ்ட் நீங்கள் காப்பி பண்ணுறது, ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாளில் அந்த வேலையை முடிக்கிறாங்க? 30. ஓகேங்களா? பி மட்டும் இந்த வேலையை 40 நாளில் முடிக்கிறாரு. ஸோ ஏ வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க, கொஷினில் கொடுத்தது. ஓகேங்களா? ஓகே, இந்த சம் கொஷின் நம்பர் 33. ஓகேங்களா? ஓகேங்க. இப்படி போடணும். கொஷினில் கொடுத்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணி போடணும், கழிச்சு போடணும், கீழே கழிச்சு போடணும். அடிச்சா என்ன வரும்? 4 டைம் வரும். 30 எவ்வளோ? 120. சி ஆப்ஷன். ஓகேங்களா? ஓகேங்க. மேபி உங்கள் கிளாரிஃபிகேஷனுக்காக சொல்கிறேன், நீங்கள் இப்படி கூட எழுதிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இது இப்படி எழுதுறதுக்கு பதில் இப்படி கூட எழுதிக்கலாம். ஏபி போட்டு மல்டிப்ளிகேஷன் போட்டு ஆர்பி. ஸோ இங்கே ஏபி தான் ஃபஸ்ட்டு வராது, முடிக்கணும். இந்த ஏபி வந்து சின்ன நம்பராக தான் இருக்கும், ஏன்னா 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்கும்போது கம்மியான டேஸாக தான் வரும். ஸோ செகண்ட் ஹாஃபில் வரும். இங்கே ஏஆர்பி கொஷினில் கொடுக்குறத பொறுத்து. ஓகேங்களா? ஃபார்முலா மனப்பாடம் பண்ண அவசியம் இல்லை. கொஷினில் கொடுக்குற நம்பரை மல்டிப்ளை பண்ணி மேலே போடுங்க, ரெண்டுத்தையும் கழிச்சு கீழே போட்டு டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகேங்க.